வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் அது சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் விண்ணப்பம் போட்டிருப்பீங்க. அந்த விண்ணப்பத்தில் ஏதாவது ஒரு தவறுகள் இருக்குது, இல்லை இது இருக்குது, அதனால் எனக்கு ரிஜெக்ட் ஆகுமா, என்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட்ஸ் அப்படின்றது கேட்டிருக்கீங்க. ஸோ அது இல்லாமல் இந்த காரணம் ஒரு சில இந்த சின்ன சின்ன காரணங்களால் ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் மெயினான முக்கியமான காரணங்களால் தகுதியின்மை அப்படின்றது நீங்கள் பணி நியமனத்திற்கான தகுதியின்மைகள் என்னென்ன அப்படின்றத அவங்க நோட்டிஃபிகேஷனோட இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையெல்லாம் மேக்ஸிமம் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஸோ அதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இந்த காரணங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பணி நியமனத்திற்கு தகுதி இல்லாத நபர்கள் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு எந்த ஒரு நபரும் கீழ்கண்ட தகுதிகளை பெற்றிருக்கவில்லை எனில் அவர் பணியில் நியமிக்க தகுதியற்றவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துருவோம். பணி நியமனம் செய்யப்படுவதற்கு அவருடைய ஒழுக்கமும் முன் வரலாறும் அவரை தகுதிப்படுத்துவதற்கான இருத்தல் வேண்டும். ஆண் விண்ணப்பதாரர் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியர் உடையவராக இருத்தல் கூடாது. ஆண் விண்ணப்பதாரர்கள் ஒன்றுக்கும் மேலே மேரேஜ் அப்படின்றது பண்ணியிருக்கக்கூடாது. அடுத்து விண்ணப்பதாரர் பெண்ணாக இருப்பின் ஏற்கனவே மனைவியுடன் வாழும் ஒருவரை திருமணம் செய்தவராக இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆண்களாக இருந்தால் 2 திருமணம் பண்ணக்கூடாது. பெண்களாக இருந்தால் ஆல்ரெடி மனைவியோடு இருக்கிறவரை திருமணம் பண்ணக்கூடாது. இது எல்லாமே தகுதியின்மை. ஸோ நீங்கள் இப்படி இருந்துருங்க அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தெளிவாக அவங்க போட்டிருக்காங்க. அடுத்து மத்திய அரசு பணியிலோ அல்லது உயர்நீதிமன்ற பணியிலோ அல்லது மாநில அரசு பணியிலோ அல்லது சட்ட ரீதியான உள்ளூர் அதிகார பணியிலோ அல்லது வேறு எந்த வகையான வேலை வாய்ப்புகளிலிருந்தும் பணியை களங்கப்படுத்தியதால் பணி விலக்கம் அல்லது பணி நீக்கப்பட்டவர்கள், அதாவது பணி விலக்கம் உங்களை அவங்களே இது பண்ணியிருக்கலாம் அல்லது டெர்மினேட்டும் பண்ணியிருக்காங்க. இது 2 காரணத்தினால நீங்கள் இதுக்கு தகுதி இல்லாத நபர்கள் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு விண்ணப்பதாரர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தாலோ நீக்கப்பட்டிருந்தாலோ அல்லது ஏதேனும் குற்றத்திற்கு தண்டனை பெற்றிருந்தாலோ அல்லது தண்டனையிலிருந்து விடுவிப்பு செய்யப்பட்டிருந்தாலோ உயர் நீதிமன்றத்தாலோ அல்லது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தாலோ அல்லது வேறு ஏதேனும் மாநில அரசு பணி தேர்வாணையத்தாலோ அல்லது வேறு ஏதேனும் பணியாளர் ஆட்சேர்ப்பு முகமை அல்லது வாரியம் அல்லது ஆணையத்தால் நடத்தப்படும் தேர்வு மற்றும் நேர்காணல் மற்றும் தெரிவு செய்தல் ஆகியவற்றிலிருந்து தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ விலக்கி வைக்கப்பட்டுள்ள அல்லது தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர் இதில் எல்லாத்தையும் விலக்கி வைக்க அல்லது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பதாரராக இருந்தால் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆள்சேர்ப்பு பிரிவை பொறுத்தவரை பணி நியமனம் செய்ய தகுதியற்றவர். அதாவது இது அனைத்து வகையான தேர்வுகளுக்கும் பொருந்தாது. மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை அவங்க கீழேயே கொடுத்துருக்காங்க. நீதிமன்ற ஆள்சேர்ப்பு பிரிவை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணி நியமனம் செய்ய தகுதியற்றவர் அப்படிங்கிறது. அடுத்து ஏதேனும் ஒழுங்குமுறை அதிகார குழுவாலோ அல்லது நீதிமன்றத்தாலோ ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் தொடரப்பட்டிருந்தால் அல்லது நிலுவையில் இருந்தால் அல்லது அபராதம் அல்லது தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் அல்லது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தால், அதாவது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கணும் அல்லது தண்டனை விதிச்சிருக்கணும், இது எல்லாமே இருந்தால் விண்ணப்பதாரர் பணியமர்த்தப்பட்ட தகுதியற்றவர் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆள்சேர்ப்பு பிரிவு கருதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பதாரர்கள் தேர்வின் எந்த நிலையிலும் எம்முறையிலாவது பாரபட்சமாக செல்வாக்கை பயன்படுத்தி முயற்சி செய்தல் அல்லது நேரடியாக செல்வாக்குள்ள நபர்கள் அல்லது அரசு அலுவலக உயர்நீதிமன்ற அதிகாரிகள் மூலம் நியமனம் பெற முயற்சித்தால், அதாவது வேலை வாங்கி தர்றதா சொல்லிட்டு ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சலுகைகளோ அல்லது உயர் பதவியில் இருக்கிறவங்களோ அலுவலகத்தில் இருக்கிறவங்களோ இந்த மாதிரியான அதிகாரிகள் மூலம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விண்ணப்பதாரர் அல்லது விண்ணப்பதாரருக்காக ஆள்மாறாட்டம் செய்தல், அதாவது நீங்கள் விண்ணப்பதாரராக இருக்கிறது அல்லது விண்ணப்பதாரருக்கு பதிலாக அதாவது உங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தர் போகிறது. அப்படி போனாங்க அப்படின்னா நீங்களும் எலிமினேட், அந்த போகிற நபரும் தேர்வு எழுதியிருக்காரு அப்படின்னா அவரும் ரிஜெக்டட். ஸோ இதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஆள்மாறாட்டம்னா தேர்வுக்கு இவருக்கு பதிலாக இன்னொருத்தர் போய் எழுதுறது. அது கொஞ்சம் முகம் அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும். ஃபோட்டோவில் பார்த்தா பெரிய வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது.
அந்த மாதிரி பண்ணுறது அதுக்கு வந்து தண்டனை அப்படின்றது, அதாவது நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆவீங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அது கண்டுபிடிக்கப்பட்டால் எல்லா விஷயமுமே அதுதான் அப்படி தான். அடுத்து வந்து தங்களுடைய விண்ணப்பதாரருக்கு ஆதரவாக ஏதேனும் போலி ஆவணங்களை உருவாக்குதல் அல்லது சமர்ப்பித்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டால். ஸோ தங்களோட விண்ணப்பதாரருக்கு ஏதாவது ஆதரவாக போலியாக இப்போ நீங்கள் வந்து ஒரு டைப்பிங் சர்டிஃபிகேட் இல்லை பட் டைப்பிங் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒரு சர்டிஃபிகேட் அடித்து நீங்களாக அதை கொடுத்து அதுக்கு வந்து வேலை வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து குற்ற செயலில் தான் வரும். அது நீங்கள் எலிமினேட் ஆகிடுவீங்க. விண்ணப்பதாரர்கள் தேர்வின் எந்த நிலையிலும் ஏதேனும் குறிப்பிட்ட தகவல்களை மறைத்தால் அல்லது தவறான விவரங்களை வழங்கினார். ஸோ ஏதாவது ஒரு தகவலை தவறாக கொடுத்தாலோ இல்லது மறைச்சிங்கனாலோ வந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆவீங்க. தேர்வு எழுதும் அறை அல்லது கூட்டத்தில் தேர்வின் எந்த நிலையிலும் தேர்வு எழுதவோ அல்லது தேர்வு எழுத அனுமதிக்கப்படும் பொருட்டோ முறையற்ற அல்லது சட்டவிரோதமான விதிமுறைகளை கையாண்டாரெனில் அவர் கையாள முயன்றாரெனில், அதாவது கையாள முயல்றது, இது ரெண்டுமே வந்துட்டு சட்டவிரோதமான செயல்கள். அதில் வந்து எலிமினேட் ஆகிடுவீங்க அப்படின்னு எக்ஸாம் டைமில். ஸோ அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பிட் அடிக்கிறதோ பேப்பரை மாற்றுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள். தேர்வு முடிஞ்சது, இதுக்கப்புறம் யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் தேர்வுக்கு முன்னாடி வரக்கூடிய தகவல்கள் அப்படின்றது ஒரு சிலதும் இருக்கும். விண்ணப்பதாரர்கள் தேர்வின் பொழுது அங்கே பணியில் ஈடுபட்டிருக்கும் அதிகாரி அல்லது இது வந்து நமக்கு இதெல்லாம் தெரியும் பேசிக்காக. பட் தெரியாத விஷயங்கள் அப்படின்றது மேலே சொன்னது தான். அடுத்து விண்ணப்பதாரர்கள் தேர்வு நடத்துதலில் ஈடுபட்டிருக்கும் கண்காணிப்பாளரால் அல்லது மேற்பார்வையாளரால் வேறு ஏதேனும் அலுவலரால் அல்லது பணியாளரால் அளிக்கப்படும் வாய்மொழி அறிவுரைகள் மற்றும் உட்பட தேர்வு தொடர்புடைய அறிவுரைகள் எதற்கும் கீழ்ப்படியாதிருத்தல். அதாவது கீழ்ப்படியாமல் இருந்தால் ரிஜெக்டட்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு தான் தேர்வெல்லாம் முடிச்சிருப்பீங்க. பட் மேலே சொன்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றது மேக்ஸிமம் நபர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இந்த விஷயங்கள் இருக்கா, இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது இப்போ தான் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் அது அந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்க மாட்டோம். அதே போல் நம்ம முன்னாடி இருந்து சொல்கிற ஒரே விஷயம், அப்ளிகேஷனில் நீங்கள் தவறு அப்படிங்கிறது வந்து ரிசர்வேஷனை பாதிக்கிற மாதிரி ஒரே லைனில் சொல்லணுன்னா இதுதாங்க. ரிசர்வேஷனை பாதிக்கிற மாதிரி தவறுகள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட். உங்களோட பெயரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அப்பா பெயரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, வருஷத்தில் ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குது, டேட் ஆஃப் பர்த்தில் ஒரு சின்ன டேட் ஆஃப் பர்த்லேயும் 2 விதம் இருக்குதுங்க. அதாவது ஒரு நாள் இப்போ 15/6ன்னு போடுறதுக்கு 15/8ன்னு போடுறது ஒன்று இருக்குது. அதை வந்து ஏற்றுப்பாங்க. அதே போல் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, எனக்கு கரெக்டாக அந்த ஏஜ் லிமிட் முடிய போகுது, 10th மட்டுமே படிச்சுட்டு எக்ஸாமினர் பெய்லீஃப்க்கு எழுதுனீங்கன்னா அதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. ஏஜ் லிமிட்டவே பாதிக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு 5 வருஷத்தை 10 வருஷத்தை மறைச்சி போட்டிங்க அப்படின்னா அது தப்பு. இப்படி ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஏற்றுப்பாங்க. ஏன்னா கடந்த தேர்வுகளில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து அப்ளை பண்ணி வேலைக்கு போன நபர்களும் இருக்காங்க. அதனால தான் நம்ம இதை வந்து சொல்கிறோம். ஓகேவா? ரிசர்வேஷனை பாதிக்கிற மாதிரி, அதாவது பிசியாக இருந்துட்டு எஸ்டின்னு போட்டாலோ, எம்பிசியாக இருந்துட்டு எஸ்சிஏன்னு போட்டாலோ, அல்லது எஸ்டியாக இருந்துக்கிட்டு பிசியில் போட்டாலோ, இந்த மாதிரி கம்யூனிட்டி சேஞ்ச் பண்ணி போடுறது தான் மிகப்பெரிய தப்பு. ஆனால் அவங்க வந்து என்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அப்படி என்ன கம்யூனிட்டி கொடுத்தீங்களோ அதை தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன் அப்படின்றது அங்கே தேவைப்படாது. அப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான். அதனால் வந்து இந்த மாதிரி தவறுகளாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ, அல்லது இப்போ வந்து ஒரு ஆதரவற்ற விதவையாக இல்லாமல் இருக்கேன்னு கொடுக்குறது, அப்புறம் வந்து பிஎஸ்டிஎம் இல்லாமல் இருக்கேன், இந்த பிஎஸ்டிஎம்மில் நிறைய கன்ஃபியூஷன் அப்படின்றது இருக்குது. இதை பற்றி பேசணும்னா டவுட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். தமிழ் வழி கல்வி வேறு, கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் வழி கல்வி வேறு. 2த்துக்கும் இதில் நிறைய குழப்பங்கள் அப்படின்றது இருக்குது. நம்மளும் வீடியோ போட்டிருக்கோம், அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ரிசர்வேஷன் பாதிக்கிற மாதிரி ஏதாவது தகவல்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிஜெக்ட் ஆவீங்க. அது 100% உறுதியான ஒரு விஷயம். அதை தாண்டி சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, சின்ன வேறு ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கோம் அப்ளிகேஷனில் அப்படின்னா அது எந்த பிரச்சனையும் வராது. நான் கலரில் அப்லோடு பண்ணேன், ஒயிட்டில் பண்ண சொன்னாங்க, கலரில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது அதாவது முக்கால்வாசி பேர் பண்ணவே இல்லை. நீங்கள் ஏதாவது அதையாவது பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சந்தோஷப்படுங்க. அதனால் பண்ணியிருக்கிற வரைக்கும் ஓகே தான். அதுக்கு மேலே ஏதாவது இந்த மாதிரி பெரிய பெரிய தவறுகள் பண்ணியிருந்தா தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த காரணங்கள் நம்ம இந்த சொன்னோம்ல, இந்த காரணங்களால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை தாண்டி வேறு எந்த காரணங்களும் இல்லை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.